வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்னைக்கு சிக்கன் சவர்மா செய்து காமிக்க போறேன். அதை எப்படி செய்யலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளலாம். நம்ம கோழி பொரித்து எடுத்துருக்கோம், பொரித்து துண்டு துண்டா எடுத்துருக்கிறோம். மற்ற நான் எடுத்துருக்கேன் இன்னைக்கு ரெடிமேட் ரொட்டி கடையில் இருக்குது, அதை வாங்கியிருக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி வீட்டில் நம்ம இதுக்கு தயிர் போட்டு மட்டும்தான் பிணையணும். இந்த மாவுக்கு தயிர் போட்டு பிணைஞ்சி இந்த மாதிரி மெல்லிஸ் வடிவுள்ள நம்ம ரொட்டி செய்து கொள்ளணும். மற்றது கோவா சிறிதாக நறுக்கியது, பெரிய வெங்காயம் சிறிதாக நறுக்கியது, சல்லாது, தக்காளி சோஸ், தயிர், மிளகுத்தூள், மல்லி இலை, உப்புத்தூள், மயோனஸ், கிரீம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம சவர்மாக்கு வைக்கிறதுக்கான கீமா, அதை உள்ள கீமா செய்யறதுக்கான கலவை செய்து கொள்ளும். சிறிதாக நறுக்கிய வெங்காயம், பொரித்தெடுத்த கோழி, சிறிதாக கோவா, தயிர், கேரட், அழகுக்கு கேரட் துருவல் கொஞ்சம், தேவையான உப்பு, தேவையான மிளகுத்தூள், மல்லிக்கீரை. இப்போ கலவை நல்லா கலந்து கொள்வோம். தக்காளி சோஸ் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நம்ம ரெடிமேட் ரொட்டி கடையில் வாங்கியிருக்கோம், அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். கணக்கான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி நீ இந்த மொத்தத்தில் நீ வீட்டில் மாவில் ரொட்டி செய்து கொள்ளலாம். முதல்ல இந்த ரொட்டிக்கு மைனஸ் கிரீம் பூசிக்கொள்வோம், வச்சுக்கொள்வோம். நாம் செய்து வைத்த இந்த கீமாவை ரொட்டியில் நம்ம வச்சுக்கொள்வோம். இப்படி மடித்து நம்ம இப்படி சுற்றி கொள்வோம். இப்போ ஒரு திசுத்தாள் வைத்து அதுலேயும் நம்ம இப்படி சுற்றி கொள்வோம். மிகவும் சுவையான சிக்கன் சவர்மா வீட்டில் இலகுவான முறையில் செய்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். எங்கள்கிட்ட சிக்கன் சவர்மா செஞ்சால் அந்த சிக்கன் தந்தூரி செஞ்சு சுட்டு அதில் தான் செய்வாங்க. இது இலகுவான முறை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.